வணக்கம். நான் ரத்திகா பவழமல்லி, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தில் மாநில குழு உறுப்பினராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, 23 ஆண்டுகளாக நான் பள்ளியில் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்திருக்கிறேன். தொடர்ந்து இங்கே நடக்கக்கூடிய வன்முறைகள், சாதிய படுகொலைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் அப்படிங்கும் பொழுது எல்லா மாணவர்களும் எங்களுக்கு சமம். அந்த மாணவர்களுக்குள்ளர பிரிவினைகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. இன்னும் நான் படித்த பள்ளி வந்து துவரங்குறிச்சி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. அதுக்கப்புறம் வந்து அந்த துவரங்குறிச்சியில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளி, மணப்பாறை வட்டம், மருங்காபுரி ஒன்றியம். அங்கே தான் நான் வந்து என்னுடைய ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் படித்தேன். அப்போது அங்கே எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் ஏறத்தாழ வந்து நான் சொல்கிறது எல்லாமே வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாமே பகுத்தறிவாளர்களாக இருந்தாங்க. அவங்க கோயிலுக்கு போய் நாங்கள் பார்த்ததில்ல, அவங்க சாமிகளை பற்றி பேசி பார்த்ததில்ல, சாதிகள்னால் என்னன்னே தெரியாமல் நாங்கள் வளர்ந்தோம் அப்படின்னா இப்போ நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் அல்ல, இப்போ வந்து மதங்கள் இருக்கிறது, அப்போ எங்களுக்கு மதங்கள் கூட தெரியாது. எல்லாம் ஒன்றா விளையாடுவோம், ஒன்றா பேசுவோம். பேர் தான் வேறையே ஒழிய குழந்தைகளுக்கான உள்ளம், எண்ணம் எல்லாமே ஒன்றா இருந்தது. அந்த மாதிரியான காலகட்டம். ஆசிரியர்கள் வந்து தங்கள் பெயருக்கு பின்னால் சாதிகளை கூட போட்டுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக தமிழகத்தில் நிறைய பேர் வந்து சாதி போடுறதுக்கே, தன்னோட பேருக்கு பின்னால் சாதி போடுறதுக்கே வெட்கப்படுவாங்க. அவ்வளோ நல்ல ஒரு காலம். அது வந்து நம்ம பெரியார் வந்து நமக்கு கொடுத்துட்டு போனது அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்கா நிறைய பேத்துக்கு வந்து எரியும். உண்மைங்க. நீங்கள் வந்து பெரியாரை வந்து கடவுள் மறுப்பாளராக மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது அவரோட இன்னொரு பக்கம் இருக்குது. பகுத்தறிவு அப்படின்னு சொல்கிறது நமக்குள்ளே இருக்கிறது தான். நீங்கள் பெரியார்கிட்ட போய் நீங்கள் தேடணும் அவசியம் கிடையாது. ஏன், எதற்கு, எப்படி, எதனால்னு ஒரு 6 கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சமத்துவம் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாமே கரெக்டாக அதோட விடையாக இருக்கும். சாக்ரட்டிஸ் மாதிரி ஆட்கள் இல்லைனாக்கா இன்றைக்கி மன்னர் ஆட்சி தான் நிறைய நாடுகளில் இருந்திருக்கும். சாக்ரட்டிஸ் ஏன் கேள்வி கேளுங்கன்னு சொன்னார், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேளுங்கன்னு சொன்னார். அந்த காலத்தில் அவருக்கு விஷம் கொடுத்து அவரை சாகடித்தது அந்த காலத்துக்கு வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து ஏன் எதுக்குன்னு கேட்டால் ஒருத்தரை வந்து விஷம் கொடுத்து கொன்னால் நாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நினச்சி பாருங்களேன். அந்த மாதிரி நாங்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து எங்களுக்குள்ளார எந்த பாகுபாடுகளும் கிடையாது. இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற பிரிவினைகள் கூட கிடையாது. ஏதோ ஒரு மதத்தில் இருக்காங்க, ஏதோ ஒரு சாதியில் இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ நான் ஆசிரியரான பிறகு தான் இந்த சாதிய கொடுமைகளை வந்து கண்கூடாக நான் பார்த்துட்டு வரேன். ஏற்கனவே நான் வந்து என்னோடய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு பள்ளிக்கு நான் மாற்றலாகி போகும் பொழுதும் எனக்கு முன்னால் என்னோடய சாதி போய் அங்கே சேர்ந்துருது. வரப்போகிற டீச்சர் வந்து என்ன மாதிரியான ஜாதி, என்ன ஜாதி அவங்க அப்படிங்கிறது போயிடுது. எனக்கு மட்டுமல்ல, அரசு துறையில் இருக்கக்கூடிய, தனியார் துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒரு பணியிடத்திலிருந்து வேறொரு பணியிடத்திற்கு போகும் பொழுது முதல்ல ஜாதி போய் சேர்ந்துருது, பின்னால் தான் அவங்க போய் சேர்றாங்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதி அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே நடத்தப்படுறாங்க. ஒரு 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ஜாதி அடிப்படைகள் தான் நடத்துகிறாங்க. நம்ம சனாதனம்னு பேசுகிறோம். ஜாதி வந்து கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம், பட்டியல் இனம்னு பிரிக்கிறோம். அது எதனால் வந்துச்சுன்னு கேட்டு பாருங்களேன். இன்றைக்கி கொலை பண்ணாப்ல இல்லையா சுர்ஜித்து, அவனுக்கு கூட தெரியாதுங்க. இவங்க கீழ் ஜாதி, அதனால் வெட்டி கொலை பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஆனால் கீழ் ஜாதி அப்படிங்கிறது எப்படி வந்தது, சனாதனம் என்ன சொல்லுது, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட அந்த சனாதனத்தை பற்றி 4 வர்ணங்களை பற்றி கேட்டு பாருங்களேன், யாருக்குமே தெரியாதுங்க. அடிப்படையே தெரியாமல் கொலை செய்கிறது, தள்ளி வைக்கிறது, அவங்கள அடிக்கிறது, அவங்க வீட்டை வந்து தீ வச்சு கொளுத்துறது. தெரிஞ்சிட்டு செஞ்சால் கூட பரவாயில்ல, தெரியாமையே நீங்கள் செய்கிறீங்க. வந்து எனக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியும், எனக்கு தலித்துகள் எப்படி வந்தாங்க, பட்டியலின மக்கள் எப்படி வந்தாங்க, பட்டியலின மக்கள்னு ஏன் பிரித்தாங்க, அந்த வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே கை வைக்கிறது எவ்வளோ வெட்கக்கேடு தெரியுமா? சனாதனத்தை நீங்கள் படிச்சிங்கனாலே
உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி. அது ஒழுங்காக நீங்கள் படிக்காதனால தான் என்னான்னு கேட்டால் நீங்கள் இப்படி வெறி பிடிச்சி ஆடுறீங்க. முதல்ல சனாதனத்தை படிங்க. படித்தா நீங்களே என்ன சொல்கிற ரொம்பவும் இதாக பேசக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். அதை படித்து பார்த்தாலே நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு வகுப்பறையில் நம்ம பாகுபாடு பார்த்தாக்கா எவ்வளோ நான் ஒரு ஒரு 2 குழந்தைங்கள பிரித்து வைக்கிறேங்க. ஜாதி அடிப்படையிலே இல்லைங்க, வேறு எதுக்கோ பிரித்து வைக்கிறேன். உங்களால் தாங்கிக்க முடியுமாங்க? இந்த குழந்தைகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு நான் பிரித்து வச்சா உங்களால் தாங்கிக்க முடியுமா? அப்போது அதே மாதிரி தான் 2 ஜாதி குழந்தைங்கள பிரித்து வச்சா அவங்களால தாங்கிக்க முடியுமா? அதுதானே, அதுதான் இதுதான் அதுவும். ஆனால் இன்றைக்கி கிராமங்களில் இப்போ வரைக்குமே நாம் எவ்வளோ பகுத்தறிவு தேரை முன்ன கொண்டு இழுத்துட்டு வந்தோமோ இப்போ அவ்வளோத்தையும் பின்னால் தள்ளி விட்டுட்டாங்க. நாம் பின்னோக்கி போகிறோம். தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்ததோ இன்றைக்கி நாம் பின்னோக்கி போகிறோம். இன்றைக்கி சாதியை கையில் எடுத்திருக்கும் தலைவர்களுக்கு அந்த சாதியை பற்றி தெரியாது. அதோட பாகுபாடுகள் என்ன, மனு என்ன சொல்லுதுன்னு நல்லா படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை தூக்கி போட்டுருவீங்க. நீங்கள் கையிலையே எடுத்துக்க மாட்டீங்க அந்த மனுவை. ஐயோ நம்மள அது எந்த இடத்துல வச்சுருக்குது பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இப்படி அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிச்சினாலே நீங்கள் நல்லவங்களாகிடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு அடிப்படையே தெரியாமல் வச்சுருக்காங்க. நீங்களும் அதை தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். அடுத்தடுத்து நான் காணொளிகளை போடுறேன். என்னுடைய அனுபவங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும், பகிர்ந்தாகணும். நன்றி, வணக்கம்.